சவுக்கு சங்கர் சிறைக்குப் போவதற்கு முன்பாக அவருக்கு எந்தவித காயமும் இல்லை. சிறையில் எப்படி கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது? அவரது மணிக்கட்டில் 2 எலும்புகள் முறிவு எப்படி முறிவு ஏற்பட்டது? சிறையில் நடந்தது என்ன? இதனால்தான் சவுக்கு தன்னை சிறையில் கொல்ல சதித்திட்டம் நடக்கிறது என சிறையில் இருந்து வெளிவரும் போது கத்தினார். அதில்தான் பல மர்மம் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். எப்படி அடிபட்டுச்சு, எப்படி கையில் வீக்கம் வந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லி ரெக்கார்டு பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. நம்ம முதல்ல சந்தேகப்பட்ட மாதிரியும் நாம் முதலே அவர் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அடித்ததில் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தார். அதுபடி பார்த்தீங்கன்னா வலது கையில் இந்த கட்டை வரலில் ஒரு ஃப்ராக்சரும் மணிக்கட்டில் முன்னாடி ஒரு ஃப்ராக்சரும் ஆகிருந்திருக்கு. லைட்டாக ஏர் கிராக் மாதிரியோ இல்லை ஏர் ஃப்ராக்சர் மாதிரியோ இருக்குது. எனிவே இட்ஸ் ஃப்ராக்சர். அதனால தான் அந்த வீக்கம், அந்த ஸ்வெல்லிங், அந்த பபுள் பிரஸ்ட்டு இதெல்லாமே ஆகிருந்திருக்கு. அதுக்கு எக்ஸ்ரே எடுத்து முடித்ததுக்கப்புறம் மாவுக்கட்டு போட்டிருக்காங்க. மாவுக்கட்டு போட்டு அவர் அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவருக்கு மாவுக்கட்டு போட்டதுக்கப்புறம் தான் இப்போ ஹீ ஃபீல் வெரி ரிலீஃப்டு. இன்றைக்கி கோவை அரசு மருத்துவமனையில் போய் எடுக்கப்பட்ட சிகிச்சைக்கு அப்புறம் தான் அவர் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தார். இந்த அடிபட்டதுனால ஃப்ராக்சருக்கான எக்ஸ்ரே எடுக்கலை, அந்த கட்டு போடலைங்கிறதுனால ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார். அந்த மன அழுத்தத்திலிருந்து இன்றைக்கி கொஞ்சம் விடுபட்டிருக்காப்புல. கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது என்னென்னா, சிறையில் அவர் தாக்கப்பட்டதாக அவர் சொல்லி எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு 3 நாளாக சொல்லி அதைப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டது உண்மைன்னு சொல்லி இப்போ கையில் ஃப்ராக்சர் இருக்குங்கிறத அவர் சொன்ன கூற்று உண்மைங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் சவுக் சங்கர் அவர்கள் நான் சிறையிலே தாக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அப்படி அந்த வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. 2வது அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்ததில் கையில் வீக்கம் இருக்குது, காயங்கள் இருக்குது, கொப்பளம் இருக்குதுன்னு அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஜெயில் டாக்டர்கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த வீக்கம் வந்திருக்கு, எந்த காரணத்துக்காக இந்த கொப்பளம் வந்திருக்குன்னு கேட்கும்போது அவர் நேரடியாக பதில் சொல்ல மறுத்துட்டதாகவும் அதனால் ரிட்டர்னில் எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கி கோர்ட்டில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட்லையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். இந்த கோவை சிறைதான் உனக்கு சமாதி என்று என்னை மிரட்டுகிறார். கட்டு போட்டதுக்கப்புறம் ஹி ஃபீல்ஸ் பெட்டர். அந்த ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அதாவது என்னென்னா, சிறையில் அவர் தாக்கப்பட்டதாக அவர் சொல்லி எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு 3 நாளாக சொல்லி அதைப்படி அந்த டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி போய் பார்த்துட்டு வந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அவர் தாக்கப்பட்டது உண்மைன்னு சொல்லி இப்போ கையில் ஃப்ராக்சர் இருக்குங்கிறத அவர் சொன்ன கூற்று உண்மைங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் சவுக் சங்கர் அவர்கள் நான் சிறையிலே தாக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அப்படி அந்த வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்கிறாருங்கிறது அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. 2வது அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்ததில் கையில் வீக்கம் இருக்குது, காயங்கள் இருக்குது, கொப்பளம் இருக்குதுன்னு அவர் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. இது குறித்து ஜெயில் டாக்டர்கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த வீக்கம் வந்திருக்கு, எந்த காரணத்துக்காக இந்த கொப்பளம் வந்திருக்குன்னு கேட்கும்போது அவர் நேரடியாக பதில் சொல்ல மறுத்துட்டதாகவும் அதனால் ரிட்டர்னில் எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கி கோர்ட்டில் தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ஹைகோர்ட்லையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன்.
கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். இந்த கோவை சிறைதான் உனக்கு சமாதி என்று என்னை மிரட்டுகிறார்.